புதுச்சேரியில் குடியரசு நாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர், காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர், என்சிசி மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் பள்ளி இறுதித் தேர்வுகளில் சாதனை படைத்த தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு முதல்வரின் சுழற் கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவ்விழாவில் அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. பள்ளி மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது.